நெகிரி செம்பிலான் அன்பு சமூக நல இயக்கம் பெருமையுடன் படைக்கும் 80 மற்றும் 90 மெகா தேனிசை தண்டல் மாபெரும் கலையிரவு நடைபெற்றது. சிரம்பான் ஜாலான் துன் டாக்டர் இஸ்மாயில் உல் ல பாய்வாசீனா பள்ளி மண்டபத்தில் நெகிரி செம்பிலான் சமூக நல இயக்க தலைவர் சண்முகம் தலைமையில் கலையிரவு நிகழ்வு நடத்தப்பட்டது. நெகிரி செம்பிலான் மாநில அரசாட்சி குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் 60க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை வழங்கினர். சமூக நல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சியில் ஏழ்மையான குடும்பங்களுக்கு உதவ இயக்கம் மேற்கொண்ட முயற்சி பாராட்டுக்கு உரியது என்று அவர் கூறினார். இந்த இயக்கம் தொடர்ந்து இதுபோன்ற சமூக பணிகளை மேற்கொள்வதற்கு மாநில அரசு மூலம் மானியம் அடுத்த ஆண்டில் பெற்றுத்தர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரெப்பா சட்டமன்ற உறுப்பினரும் வீரப்பன் சுப்பிரமணியம் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் அன்பு சமூக நல இயக்க துணைத் தலைவர் அஜஸ், பொருளாளர் பாவனி, துணை பொருளாளர் லோகேஷ் ஆகிய பொறுப்பாளர்களின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் சிறப்பு வருகையாளராக இந்து சங்கம் முன்னாள் தலைவர் கந்தசாமி, சங்க தலைவர் கணேஷ் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு உணவு. இது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணனாக்கா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்னை நிறைய 3 மாசம் முன்னைக்கு சந்தித்தாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு செய்ய போறோம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் வருது. ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தோம்னாக்கா எனக்கு ஒரு 3 மாசம் இல்லை 4 மாசம் காலகட்டத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா ஸ்பான்சர்ஸ் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காது. அவ்வளோ ஷாம் சொன்னார், இன்றைக்கி வரைக்கும் தூக்கம் சரியா இல்லை, இன்றைக்கு நாளைக்கு தான் நல்லா தூக்கம் வரும்னு சொன்னார். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணால் இந்த குழுவில் உள்ளவங்க சத்வானுக்கு பாஜிக்கு கசை சாயா நிகழ்ச்சி அவங்க அரசாங்க வேலையை பார்க்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சேவைகளை வழங்கிட்டு இருக்காங்க. நானும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த வேலையில் மீண்டும் ஒரு முறை தோழர் ஷான் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளது. நினச்சேன் அவர் ரூபாய் அவர் கொடுத்தாரு, ஆனால் டெலிகேட் பண்ணி ஆன்சி தெரிவித்தாரு. எனிவே நெக்ஸ்ட் டைம் அவங்க வரவேற்பு உரை கொடுப்பாரு எதிர்பார்க்குறேன். அப்போ தான் நான் மானியம் அதிகமாக கொடுக்குறேன். ஸோ இந்த வேலையில் சில விஷயங்கள் அரசாங்கத்தோட இனிஷியேட்டிவ் என்னென்ன நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது இங்கே மெஜாரிட்டி டிஃபால்ட் போடுவாங்க. நம்ம மாநில அரசாங்கம் மூலியமாக இப்போ நேற்று 2 மணி நேரம் முன்னாடி நம்ம ஒரு லான்ச்சிங் செஞ்சோம். அதாவது ஃபுட் பேக்கேஜ் சிக்னல். இது ஏறக்குறைய 330 டோல் சட்டமன்ற இடத்துக்கு ஏறக்குறைய 100 யூனிட் உணவு முறைகள் நம்ம அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உணவு முறைகள் கொடுக்குறோம். அதாவது என்னன்னாக்கா இந்த ஃபுட் பேக் கடந்த ஒரு வருடமாக மாநில அரசாங்கம் அந்த 2 லட்சம் வருஷத்துக்கு. ஸோ இந்த 2 லட்சம் வழி ஏறக்குறைய 4000 பேர் P40 உள்ளவங்களுக்கு இந்த உதவி. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.